ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எம்எஸ்ஆர். நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் தேங்காய் நம்ம பறிக்கிறது பார்த்துருப்போம். அது எது முத கொலை ரெண்டாவது கொலை, அதாவது இந்த டைம் நம்ம வெட்டுறதுல எது முத கொலை ரெண்டாவது கொலை அது உள்ளதை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. முத கொலை கண்டுபிடிக்கிறது, முத கொலை பார்த்தீங்கன்னா நல்ல காஞ்சி போய் இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் நல்லா காஞ்சி போயிருக்கும். ரெண்டாவது கொலை அதை விட கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருந்தாலும் அதை விட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். மூணாவது கொலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி. அதாவது எல்லா தென்னையும் இல்லை, இது தேங்காய் வந்து குறைவாக இருக்கிற தென்னில் தான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். நாலாவது கொலையை பார்த்தீங்கன்னா கரிஞ்சிருச்சு. இது கரிவு கொலை பார்த்தீங்களா. இது வந்து சின்னதுலேயே கரிச்சு ஏதாவது அடித்து, சின்ன சின்ன பூச்சிகளை அடித்து அது வந்து கரிஞ்சு போயிடும். இது நாலாவது கொலை. அடுத்து அஞ்சாமத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அஞ்சாவது கொலை. பார்த்தீங்களா, இதுதான் சில மக்கள் வந்து தெரியாமல் வெட்டிடுவாங்க. இது அஞ்சாவது கொலை. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஆறாவது கொலை வரும். அப்படியே இது 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வெட்டுற போது முதல்ல பார்க்க வேண்டியது என்ன தெரியும் பார்த்தீங்களா, இந்த குச்சங்காலியை பார்த்துக்கிட்டோம். இது குறும்பல்னு சொல்லுவாங்க, குச்சங்காலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நேர கீழே இருக்கிற தேங்காயை வந்து, அதாவது இது முதல் குச்சங்காலி, அதுக்கு அடுத்தது இது வந்து ரெண்டாவது கொலை, அதுக்கு அடுத்தது மூணாவது கொலை. அது ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிற கொலையை நம்ம வெட்டலாம், இந்த கொலையை வெட்டலாம். அதே போல் இதை விட பெரிய குறும்பல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கி என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது அதை விட பெரிய குறும்பல். நான் சொன்ன மாதிரி அடுத்தது இந்த கொலையை பார்க்கணும், ரெண்டாவது கொலையை. அதுக்கடுத்து இந்த கொலையை பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னாக்கி மூத்த கொலை. அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மேலே அதாவது கீழே தேங்காய், அதுக்கு மேலே கருக்கு, அதாவது முக்கால் வளர்ச்சி தேங்காய், அதுக்கு அடுத்த குறும்பல் தான். அதே போல் மூணாவது கொலையில பார்த்தீங்கன்னா இது தேங்காய், அது முக்கால் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பார்த்தீங்களா குச்சங்காலி எப்படி இருக்குன்னு. இது கருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இளநீ. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரிங் மாதிரி இருக்குது. இது இந்த குச்சங்காலியிலிருந்து இரண்டாவது கொலை இளநீ. அது இளநீரிலிருந்து அடுத்த பருவம். குறும்பல்லிருந்து குச்சங்காலி, குறும்பல்லிருந்து அடுத்த பருவம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் வெட்டுறது. இதையும் எடுத்துட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, தேங்காய் வெட்டு பிடிக்கும்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, விவசாயம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலேருந்து பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.